Hey hello guys. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்லேருந்து அதோட காலர் ஃபங்க்ஷனுக்கு எப்படி வந்து டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் வேல்யூஸ்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ரெண்டு வேல்யூ நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ணுறோம், எக்ஸ் கம்மா ஒய். ஸோ ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் அந்த எக்ஸையும் ஒய்யும் சம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு காலர் ஃபங்க்ஷன் நேம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ரெண்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த காலர் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம இந்த ஆட் வேல்யூஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு வேல்யூ இன்புட்டாக பாஸ் பண்ணணும்ல. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போது இந்த ரெண்டு வேல்யூ இன்புட்டாக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு அதை நம்ம ரெண்டு வேல்யூ சம் பண்ணி ரிசல்ட்டுக்குள்ளே வச்சிரும். ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம இந்த கால் பண்ணுற இடத்துல வந்து இப்போ பாஸ் பண்ணணும். நம்ம அதை எப்படி பாஸ் பண்ணணும்னா, ரிட்டன் கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டன் பண்ணிடும் இந்த வேல்யூ. ஸோ இங்கே வந்து அந்த ரிசல்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிட்டன் ஆகும். ஸோ அந்த ரிட்டன் ஆகிற வேல்யூவை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து லோட் பண்ணணும். அது எப்படி லோட் பண்ணோம்னா, இங்கே ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க, அவுட்புட்டுன்னு. ஸோ என்ன நேம்னாலும் கொடுக்கலாம், நான் அவுட்புட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இங்கே ரிட்டன் ஆகிற வேல்யூ வந்து இந்த அவுட்புட்டுன்ற வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆயிரும். ஸோ இந்த அவுட்புட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெளியே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இப்போ 100ம் 150யும் சம் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 215 கிடைக்கிது இந்த ஃபங்க்ஷனில். ஸோ அது நம்மளுக்கு இங்கே ரிட்டன் ஆகுது. ரிட்டன் ஆகிற வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் ரிட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ பைத்தானில் நம்ம ரிட்டன் பண்ணும்போது நம்மளால் மல்டிபிள் வேல்யூஸும் ரிட்டன் பண்ண முடியும். ஸோ ரிசல்ட்டுன்றது ஒரு இன்டிஜர் வேல்யூ. நம்ம அடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். added successfully. ஸோ ரெண்டு வேல்யூ இப்போ ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டு வேரியபிளாக கொடுத்துக்கலாம். அந்த வேரியபிளையும் நம்ம பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு வேல்யூவும் இப்போ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இப்போ இன்னொரு வேல்யூ நான் க்ரியேட் பண்ணுறேன், பூலியன் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ பூலியன் வேல்யூவை வந்து நான் இங்கே கெட் பண்ணலை. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. டூ many வேல்யூஸ் டு அன்பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணுது. எக்ஸ்பெக்டட் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம இங்கே எவ்வளோ வேல்யூஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு இந்த மாதிரி எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதையும் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ஓகே, பிரிண்ட் பண்ணல, ரன் பண்ணிக்கலாம். மூணு வேல்யூ வந்துருச்சு நம்மளுக்கு இப்போ. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளால் மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். இதே ஃபங்க்ஷனை நம்மளை வந்து இன்னொரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கொடுக்க முடியும். நாட் ஆடட், ஃபால்ஸ். நம்ம இப்போ வந்து ரெண்டு ரிட்டன் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரிட்டனோடையே வந்து இந்த எக்ஸிக்யூஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷனும் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால் வந்து இந்த செகண்ட் ரிட்டன் வந்து எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. ஸோ ரிட்டன் கால் பண்ணும்போதே அந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு வேல்யூ ரிட்டன் ஆயிரும். ஸோ அப்போ எதுக்கு வந்து நம்ம மல்டிபிள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் ஏதாவது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப்னு கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். ரிசல்ட் வந்து கிரேட்டர் தென் 100 இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரிட்டனை வந்து நம்ம இந்த வேல்யூஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கிரேட்டர் தென் 100 இருக்குது. அதனால் இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கம்மி பண்ணலாம். 10
ஸோ சம் பண்ணும்போது 100 விட கம்மியாக தான் வரும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் இந்த ரிட்டர்ன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் நம்மளால ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுப்போம், மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எந்த ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்து கால் ஆகணுமோ அந்த ரிட்டர்ன் கால் ஆகிக்கிறோம். இந்த சாம்பிள் கோடில் நம்ம வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ ஸ்ட்ரிங் அப்புறம் வந்து ஒரு பூலியன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்மளால் வந்து ஒரு லிஸ்ட்டையும் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அதையும் நம்ம கொடுத்து பார்த்துடலாம். 10, 20, 30. நம்மளால் ஒரு லிஸ்ட்டையே வந்து ரிட்டர்ன் பண்ண முடியுது ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன்லேருந்து. ஸோ இதுதான் பைத்தானில் அந்த ரிட்டர்ன் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து அதோட காலர் ஃபங்க்ஷனுக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த சாம்பிளில் ஏதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். தேங்க்யூ.